ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாடல் வெர்ப்ஸில் இது வரைக்கும் நம்ம கேன், குட், ஷல், ஷுட், மே, மைட், மஸ்ட் பார்த்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம வில்லும் உட்டும் பார்ப்போம். வில்லு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்லேயே நம்ம அதை கிளியராகவே பார்த்துட்டோம். எப்படி நம்ம வந்து வில்லை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு. சப்ஜெக்ட் வில் கூட தான் நம்ம V1 verb யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளைக்கு வருவேன். ஐ வில் கால் யூ லேட்டர், நான் வந்து உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுவேன். இதே இப்போ நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவும் தெரியும் இல்லையா? சரி, இப்போ பாருங்க, வில் யூ கம் டுமாரோ, நீ நாளைக்கு வருவாயா? வில் யூ கால் மீ லேட்டர், நீ எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுவாயா? ஸோ நமக்கு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணவும் நமக்கு தெரியும். அதே மாதிரியே இதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னா வில் கூட ஒரு நாட் சேர்த்துக்கணும். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் கம் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் இதை உங்களுக்கு மெயினாக எதனால இந்த வில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே வந்துட்டு கேன் குட்டு பார்த்தோம். அதில் கேனோடைய நெகட்டிவ் ஃபார்ம் காண்ட்னு பார்த்தோம் இல்லையா? ஐ காண்ட் கம் டுமாரோ, என்னால் நாளைக்கு வர முடியாது. இந்த ஐ காண்ட் கம் டுமாரோக்கும் ஐ வாண்ட் கம் டுமாரோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேன் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய எபிலிட்டியை பற்றி பேசுறது. ஐ காண்ட் கம் டுமாரோ அப்படின்னா என்னால் நாளைக்கு வர முடியாது, அந்த இடத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே ஐ வாண்ட் கம் டுமாரோ அப்படின்னா உங்களால் அங்கே போக முடியும், ஆனால் நீங்கள் போகிறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னு அர்த்தம். யூ கேன் கோ தர் பட் யூ டோன்ட் வாண்ட் டு கோ தர். இதுக்கும் அதுக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா? இந்த டிஃபரன்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சென்டென்ஸ் இப்போ எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ வில்ல யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியும், கொஸ்டின் கேட்க தெரியும். இதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னா won't. வில் நாட் உடைய நெகட்டிவ் ஃபார்ம் வில்லோட நெகட்டிவ் ஃபார்ம் வில் நாட், அதோடைய கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் won't. ஐ வாண்ட் கம் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த காண்ட்டுக்கும் won'ட்டுக்குமான டிஃபரன்ஸ் இதுதான். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சா? ஐ காண்ட் கோ தேர்னா என்னால அங்க வர இயலாது, வரத்துக்கான சூழலே இல்லைன்னு அர்த்தம். ஐ வாண்ட் கோ தேர் அப்படின்னா ஐ கேன் கோ தேர் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். என்னால போக முடியும், ஆனா நான் வரத்துக்கு பிரியப்படலை, விருப்பப்படலை, வேற ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். கிளியரா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூசேஜ் ஆஃப் வுட். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வுட்டை வந்து வேர்சடைல் வேர்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேர்சடைல் வேர்ட் அப்படின்னா என்னன்னா அதுக்கு வந்து அவ்வளோ மீனிங்ஸ் இருக்கு வுட்டுக்கு. வுட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கறது, எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ்ல பேசுறது, எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுப்போம். ப்ரீவியஸாக நான் வந்து யூசேஜ் ஆஃப் வுட்னு ஒரு 4-5 months பேக் நினைக்கிறேன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சில பேர் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதை வந்து ஒரு ரீகேப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனல்லையே வுட்டுக்காக நம்ம ஒரு 2-3 வீடியோஸ், ஒரு 4-5 years பேக் ஒரு வீடியோ போட்டிருப்போம். தென் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதெல்லாமே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா வுட்டோடைய யூசேஜ் வந்து அவ்வளோ, நீங்கள் பேச பேச அவ்வளோ விஷயங்கள் வுட்டை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் பேசலாம். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வேர்சடைல் வேர்டான வுட்டை பற்றி நாம் அடுத்து இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வுட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா வுட்டு வந்து சென்டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, வுட்டை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறது டு ஆஸ்க் சம் ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியன். அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்தை வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம வந்து வுட்டை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வுட் யூ கம் அப்படின்னா நீ வருவாயா அப்படின்னு அர்த்தம். இதோடைய அர்த்தம் என்னன்னா, உனக்கு வரத்துக்கு வந்து விருப்பமா, உன்னுடைய ஒப்பீனியன் என்ன, உன் கருத்தை சொல்லு. வுட் யூ கம் டு த பார்ட்டி, உனக்கு அந்த பார்ட்டிக்கு வரத்துக்கு விருப்பமா அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை, அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கறதுக்கு நாம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வுட்டை யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் அது கூட நம்ம V1 verb யூஸ் பண்ண போறோம். எல்லா மாடல் வேர்ப்ஸுக்குமே எப்போதுமே V1 verb தான் வரும். அதை நீங்க மறக்கவே கூடாது. ஓகேவா? வுட் யூ கம் அப்படின்னா உனக்கு வரத்துக்கு விருப்பமா, நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து வுட் ஹி லைக் அப்படின்னா அவனுக்கு விருப்பமா, வுட் ஹி லைக் டு ஜாயின் அஸ் ஃபார் த டின்னர். அவனுக்கு வந்து நம்மளோட வந்து டின்னர்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து விருப்பமா அப்படிங்கிற மாதிரி. வுட் ஹி லைக், அவன் விருப்பப்படுறானா அப்படிங்கிற மாதிரி, அவனுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம வந்து வுட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, வுட் தே ஸ்பீக் அப்படின்னா அவர்கள் பேசுவார்களா, அதாவது அவங்க வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வுட்டை யூஸ் பண்ணலாம். டு ஆஸ்க் சம் ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியன்.
இது ஒரு திங். ஓகேவா? இது கிளியரா? அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம வுட்டை எப்படி யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இந்த வுட் யூ லைக் அப்படிங்கிறது என்னன்னா, வுட் யூ லைக் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா? ஃப்ரேஸ் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா இது அப்படியே ஒரு திங் அப்படின்னு அர்த்தம். தனித்தனியா நீங்க பொருள் எடுத்துக்க கூடாது. வுட்டுக்கு, யூக்கு, லைக்குக்குலாம் பொருள் எடுத்துக்க கூடாது. இந்த வுட் யூ லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸ் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. வுட் யூ லைக் எ கப் ஆஃப் காஃபி? இதை நம்ம எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, while you are offering something, நாம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளா முன் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பண்றதுக்கு வந்து தயாரா இருப்போம் தெரியுமா? அப்ப நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கே இப்போதைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, வுட் யூ லைக் எ கப் ஆஃப் காஃபி? கொஞ்சம் காஃபி சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா? அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்ப நம்ம இந்த வுட் யூ லைக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, வுட் யூ லைக் ஹாட் வாட்டர்? இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஹாட் வாட்டர் தான் நான் குடிப்பேன், நான் வந்து பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம கேட்போம்ல, வுட் யூ லைக் ஹாட் வாட்டர்? உங்களுக்கு ஹாட் வாட்டர் நான் கொஞ்சம் குடுக்கட்டுமா? ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, வுட் யூ லைக் சம் மோர் ஸ்வீட்ஸ்? நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வைக்கட்டுமா? இப்ப நீங்க சாப்பாடு பரிமாறிட்டே இருக்கீங்க, அப்ப நீங்க ஸ்வீட் வச்சுட்டு வரீங்க, அப்ப அவங்க கிட்ட கேக்குறீங்க, வுட் யூ லைக் சம் மோர் ஸ்வீட்ஸ்? நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வைக்கட்டுமா அப்படின்னு. ஸோ நம்ம ரொம்ப பொலைட்டா நம்மளாவே முன் வந்து ஒரு விஷயத்த ஆஃபர் பண்ணும்போது நாம இந்த வுட் யூ லைக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க, வுட் யூ லைக் சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வேணுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதா இந்த வுட் யூ லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு? அடுத்து இன்னும் 2 கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இந்த வுட்டை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் பாருங்க, வுட் யூ லைக் டு. ஃபர்ஸ்ட் வுட்டை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டோமா, டு ஆஸ்க் சம் ஒன் டிசையர் ஆர் ஒப்பீனியன். தென் அதுக்கப்புறமா வுட் யூ லைக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணோமா. தேர்ட் இப்போதைக்கு வுட் யூ லைக் டு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இதுவுமே சிம்பிள், வுட் யூ லைக் மாதிரியே தான். வுட் யூ லைக் டு அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேஸ். ஓகேவா? வுட் யூ லைக் டு டேக் அ பிரேக்? உங்களுக்கு ஏதாவது இப்போதைக்கு பிரேக் எடுத்துக்கணும் போல இருக்கா? வுட் யூ லைக் டு ஹேவ் டின்னர் வித் அஸ்? நீங்க வந்து எங்களோட வந்துட்டு டின்னர் சாப்பிட வரீங்களா? வுட் யூ லைக் டு ஹேவ் டின்னர் வித் அஸ்? இப்போ நம்மளோட நெய்பரோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ நம்ம கூட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு, க்ளோஸ் ஆகிக்கிறதுக்கு நம்ம கேட்போம், வுட் யூ லைக் டு ஹேவ் டின்னர் வித் அஸ்? எங்களோட டின்னர் சாப்பிட்றதுக்கு நீங்க வரீங்களா? கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மாதிரி பொலைட்டா ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல நம்ம கேட்கறது. வுட் யூ லைக் டு விசிட் த புக் ஃபேர்? நம்ம வந்து புக் ஃபேர் போயிட்டு விசிட் பண்ணலாமா? நான் விசிட் பண்ணலான்னு இருக்கேன். வுட் யூ லைக் டு விசிட் த புக் ஃபேர்? உங்களுக்கு புக் ஃபேர் விசிட் பண்றதுக்கு விருப்பமா? நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? ஸோ வுட் யூ லைக், வுட் யூ லைக் டு. அடுத்து நம்ம பார்க்க போறது வுட் யூ மைண்ட். வுட் யூ மைண்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல சொல்லலாம், நீங்க தப்பா நினைச்சுக்கலாட்டி நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா, நீங்க தப்பா நினைச்சுக்கலேனா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு நம்ம இந்த வுட் யூ மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வுட் யூ மைண்டுக்கு பக்கத்துல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? வுட் யூ மைண்ட் ஓப்பனிங் த விண்டோ? அந்த கதவை கொஞ்சம், அந்த விண்டோவை, ஜன்னலை கொஞ்சம் திறக்க முடியுமா உங்களால? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காட்டி இந்த ஜன்னலை கொஞ்சம் திறக்க முடியுமா? இப்ப நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது நம்மளுடைய சக பயணிகள் கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான். வுட் யூ மைண்ட் வெயிட்டிங் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ்? கொஞ்ச நாளை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? நீங்க தப்பா நினைச்சுக்காட்டி கொஞ்ச நாளை வெயிட் பண்ண முடியுமா? வுட் யூ மைண்ட் எக்ஸ்பிளைனிங் தட் அகைன்? உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா அதை மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு அது புரியல, எனக்கு மறுபடியும் அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? வுட் யூ மைண்ட் எக்ஸ்பிளைனிங் தட் அகைன்? அது திருப்பியும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வுட் யூ மைண்ட் க்ளோசிங் த டோர் வென் யூ கோ அவுட்? கொஞ்சம் போகும்போது அந்த கதவை கொஞ்சம் அப்படியே சாத்த முடியுமா? சுரேஷத்தை போகும்போது அந்த கதவை சத்த சாத்திட்டு போப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை நம்ம ரெக்வஸ்டா ஒருத்தங்கிட்ட ஒரு கேள்வியா கேட்கறதுக்கு, போகும்போது அந்த கதவை கொஞ்சம் சாத்த முடியுமா? ஸோ இதே மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்கு வுட் யூ மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை நம்ம அழகா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம வுட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வுட்டை வந்து எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், தாராளமா உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு இது போதும். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த கேன், குட், ஷல், ஷுட், மே, மைட், மஸ்ட் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களா? எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்க அதிகமா யூஸ் பண்ணாலே உங்களுடைய ஸ்போக்கன் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த வுட்டோட யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து நம்ம சென்டென்ஸ்ல பார்க்க போறது, அது எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ண பழகுங்க. எவ்வளோக்கோலோ நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கோலோ உங்களுக்கு அது ரொம்ப அப்படியே கேஷுவலா உங்களுக்கு வந்துடும்.
இப்போ பாருங்க சென்டென்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் ஒன்று பார்த்தோம் இல்லையா? டு ஆஸ்க் சம் ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியன், ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து வுட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது மாதிரி வுட் யூ லைக் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு. அதே மாதிரி இப்போ நம்ம விருப்பத்தை வந்து இப்போ நம்ம பதிலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம இதே மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, ஐ வுட் லைக் டு அட்டெண்ட் த பார்ட்டி. என்ன அர்த்தம்னா, அந்த பார்ட்டியில வந்து கலந்துக்கிறதுக்கு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வுட் லைக் டு. ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரேஸ். ஐ வுட் லைக் டு அட்டெண்ட் த பார்ட்டி. பாருங்க, டூக்கு பக்கத்துல எப்போதுமே V1 verb தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க, ஐ வுட் லைக் டு டேக் அ பிரேக். அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கண்டினியூஸா ஒரு மாதிரி வேலை செஞ்சு நான் அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு டேக் அ பிரேக். எனக்கு முதல்ல இப்போதைக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஒன்று வேணும். ஓகேவா? ஐ வுட் லைக் டு டேக் அ பிரேக் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க, ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் காஃபி. சாரி, கொஸ்டின் மார்க் போட்டுட்டேன். ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் காஃபி. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு காஃபி குடிக்கணும். எத்தனை பேர் வந்துட்டு காஃபி டீ ரொம்ப அதிகமாக விருப்பப்பட்டு குடிப்பீங்கன்னு எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து காஃபி டீ ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துப்பேன். அதிகமாக எடுத்துப்பேன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு 3 வேளை கண்டிப்பாக நான் சாப்பிட்ருவேன். மார்னிங் காஃபி ஆர் டீ, 11 o'clock அதே மாதிரி ஒன்று, ஈவினிங் ஒன்று. நிறைய பேர் எத்தனை பேருக்கு காஃபி பிடிக்கும், டீ பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் காஃபி. எனக்கு இப்போதைக்கு வந்து ஒரு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு, நான் அதை வந்து விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வுட்டை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ஆர் பாசிபிலிட்டி. அதாவது ஃபியூச்சர்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு அனுமானத்துல யூகிக்கலாம். ஓகே, இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு. அதை நம்ம எப்படி நம்ம யூகிக்கலாம் அப்படின்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய டேட்டா, நம்ம கையில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபியூச்சர்ல இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது. அங்க நம்ம வுட்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, ஷி வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே. ஷி வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே அப்படின்னா, அவ நிச்சயமா ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பாடகியா வருவா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு அனுமானம் தான், 100% உறுதியா சொல்ல முடியாது. அதே மாதிரி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. எப்படின்னா, இப்போ நல்ல ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கலாம், அவ இப்போ நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதை வச்சு நம்ம சொல்றோம், ஷி வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே, ஷி வுட் பிகம் எ கிரேட் சிங்கர் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றது. நார்மலாவே நமக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் முக்கியம் இல்லையா? சப்ஜெக்ட் இந்த இடத்துல நம்ம இப்போ மாடல் வேர்ப் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்துல பாருங்க V1 verb வந்திருக்கு. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லா மாடல் வேர்ப்ஸ்க்கு பக்கத்துலயும் V1 verb தான் வரும், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த verb தான் வரும் அப்படின்னு. ஸோ அப்போ ஷீ வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே அப்படின்னா, ஃபியூச்சர்ல அவ வந்து ஒரு நல்ல சிங்கரா வருவா அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா? எப்படி அவங்க ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, த கம்பெனி வுட் லான்ச் எ நியூ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் இயர். என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்த வருஷம் அந்த கம்பெனி வந்து ஒரு நியூ ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து த கம்பெனி அப்படிங்கிறது தான். ஓகே, வுட் அப்படிங்கிற மாடல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துல லான்ச் அப்படிங்கிற ஒரு V1 verb தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். த கம்பெனி வுட் லான்ச் எ நியூ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா, அடுத்த வருஷம் அந்த கம்பெனி வந்து ஒரு நியூ ப்ராடக்டை வந்து த கம்பெனி வுட் லான்ச் எ நியூ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் இயர்னா, அடுத்த வருஷம் அந்த கம்பெனி வந்து நியூ ப்ராடக்டை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, த நியூ டாக்ஸ் வுட் பெனிஃபிட் மெனி பீப்புள் இன் த கண்ட்ரி. அந்த புது டாக்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு வந்து பெனிஃபிட்டை கொடுக்கும். த நியூ டாக்ஸ் வுட் பெனிஃபிட் மெனி பீப்புள் இன் த கண்ட்ரி. எப்படி வுட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் ஆர் பாசிபிலிட்டி, நடக்கக்கூடும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை நம்ம எப்படி சொல்றோம்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்றோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல நாம வந்து இதே மாதிரி வுட்டை யூஸ் பண்ணலாம். எப்போதுமே மாடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல V1 verb தான் வரணும். அதை ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஜெக்ட் வுட் V1 verb, சப்ஜெக்ட் வுட் V1 verb, சப்ஜெக்ட் வுட் V1 verb. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அடுத்து இன்னும் வுட்டை வேற எங்கெல்லாம் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து வுட்டை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், மழை வந்து விட்டா நல்லா இருக்கும், அப்பதான் நம்மளால வெளில போக முடியும். அதே மாதிரி நம்மளுடைய விருப்பத்தை நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம வுட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து ஐ விஷ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து சென்டென்ஸோடைய ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லணும். இப்போ பாருங்க, ஐ விஷ் இதை மட்டும் சொல்லிட்டு, இட் வுட் ஸ்டாப் ட்ரைனிங் ஸோ வி குட் கோ அவுட் சைட். மழை விட்டா நல்லா இருக்கும். இட் வுட்டுக்கு பக்கத்துல பாருங்க ஸ்டாப் அப்படின்னு ஒரு V1 verb யூஸ் பண்ணியிருக்காங்களா? மழை விட்டா நல்லா இருக்கும் நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ விஷ் இட் வுட் ஸ்டாப் ரெய்னிங் ஸோ வி குட் கோ அவுட் சைட். அப்பதான் நம்மளால வெளில போக முடியும். புரியுதா?
இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஆக்சுவலி இதோடைய தமிழ் மீனிங்லாம் வேணும் அப்படின்னா நீங்க கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூசேஜ் ஆஃப் வுட் அப்படின்னு நீங்க யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா கூட ஒரு 4-5 months பேக் நம்ம யூஸ் பண்ண அப்லோட் பண்ண வீடியோ ஒன்று வரும். அதுல ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் கீழே நான் தமிழ்லயுமே அந்த மீனிங் நான் கொடுத்துருப்பேன். இதே சென்டென்ஸ் தான் அங்கேயும் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இது கண்டிப்பா புரியும். மேபி இதுல இன்னும் தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுல கூட பார்த்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்க. ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ விஷ் தே வுட் சேஞ்ச் தேர் மைண்ட்ஸ் அண்ட் கம் டு த பார்ட்டி. அவங்க மனசை மாத்திக்கிட்டு பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும். நம்ம சொல்றோம், அவங்க மைண்டை மாத்திக்கிட்டு பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஐ விஷ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தே வுட் சேஞ்ச் தேர் மைண்ட்ஸ், அவர்கள் வுட் யூஸ் பண்ணிட்டோம், சப்ஜெக்ட் பக்கத்துல வுட் யூஸ் பண்ணிட்டோம். வுட்டுக்கு பக்கத்துல எப்போதுமே V1 verb தான் இல்லையா? எல்லா மாடல் வெர்ப்ஸ்க்கு பக்கத்துலயே V1 verb தான் இல்லையா? ஐ விஷ் தே வுட் சேஞ்ச் தேர் மைண்ட்ஸ் அண்ட் கம் டு த பார்ட்டி. அவங்க மனசை மாத்திக்கிட்டு பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஐ விஷ் ஷீ வுட் கால் மீ பேக், ஐ மிஸ் ஹர். அவ திருப்பி வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணா நல்லா இருக்கும், நான் வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். மேபி உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார ஏதாவது கொஞ்சம் சின்ன சண்டையா இருக்கலாம். அப்ப நீங்க சொல்லலாம், திருப்பி அவ எனக்கு ஃபோன் பண்ணா நல்லா இருக்கும், நான் வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு. ஐ விஷ் ஷீ வுட் கால் மீ பேக், ஐ மிஸ் ஹர். ஓகேவா? ஐ விஷ் ஷீ வுட் கால் மீ பேக், ஐ மிஸ் ஹர். இப்போ புரியுதா நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு? அடுத்து பாருங்க, வுட்டை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் ஆர் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னா, பாஸ்ட்ல நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்வோம். எப்படின்னா, எனக்கு வந்து அவ பாஸ் பண்ணிடுவான்னு வந்து எனக்கு வந்து தெரியும், நான் வந்து அவ நாளைக்கு வருவான்னு நான் வந்து நினைச்சேன், தென் வந்து அவ வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிடுவா அப்படின்னு நான் வந்து நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. நாளைக்கு அவன் வருவான்னு எனக்கு தெரியும், அவன் மீட்டிங் அட்டன் பண்ணுவான் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன், எனக்கு தெரியும் அவன் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு. இதே மாதிரிலாம் நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசுவோம் தெரியுமா தமிழ்ல. இததான் நம்ம வந்து ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் ஆர் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றது. நம்ம பாஸ்ட்லயே சில விஷயங்களை வந்து ப்ரிடிக்ட் பண்றது. ஓகேவா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து நம்ம பாஸ்ட்ல தான் சொல்லுவோம். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து உங்களுக்கு V2 ஃபார்ம்ல தான் இருக்கும். எப்படின்னா, ஐ நியூ, ஷீ தாட், ஐ தாட், ஐ ப்ராமிஸ்ட், ஷீ செட் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஐ நோ அப்படின்னு சொல்லக்கூடாது, ஷீ திங்க் அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இந்த ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் இதே மாதிரி விஷயத்த நீங்க சொல்லும் போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஐ நியூ ஷீ வுட் பாஸ் த எக்ஸாம். அவ பாஸ் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஐ நியூ ஷீ வுட் பாஸ் த எக்ஸாம். V1 verb யூஸ் பண்ணிருக்காங்களா? அடுத்து பாருங்க, ஷீ தாட் ஹி வுட் கம் டுமாரோ. அவன் நினைச்சா அவன் நாளைக்கு வருவான்னு அவன் நினைத்தாள், அவள் நினைத்தாள். ஷீ V2 verb யூஸ் பண்ணிருக்காங்க. ஹி வுட் கம் டுமாரோ, அவன் நாளைக்கு வருவான் என்று. ஓகே, ஹி வுட் கம் டுமாரோ. அடுத்து பாருங்க, ஐ தாட் ஷீ வுட் அட்டெண்ட் த மீட்டிங். நான் நினைச்சேன் அவ வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவா அப்படின்னு. ஸோ ஐ தாட் V2 verb யூஸ் பண்ணிருக்காங்களா? ஷீ வுட் அட்டெண்ட் த மீட்டிங் V1 verb யூஸ் பண்ணிருக்காங்களா? தட்ஸ் இட், அவ்வளோதான். கிளியரா உங்களுக்கு புரியுதா? இப்போ புரியுதா வுட்டை வந்து நம்ம ஏன் வெர்சடைல் வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு? எவ்வளோ கொஸ்டின்ஸ் மேக் பண்ண முடியுது பாருங்க வுட்டை யூஸ் பண்ணி. நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம் வுட்டை யூஸ் பண்ணி. வுட் யூ லைக் டு, வுட் யூ மைண்ட் அப்படிங்கிற ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டோம். வுட்டை நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பேசணும், நம்மளுடைய டிசையர் சொல்றதுக்கு. தென் அதே மாதிரி பாஸ்ட்ல வந்து சில விஷயத்த வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த பாஸ்ட் ப்ரிடிக்ஷன்ல பார்த்தோம். நம்மளுடைய விஷயம் சொல்றதுக்கு நம்ம பார்த்தோம். ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ல வுட்டை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும். அதனால தான் வுட்டை வந்து வெர்சடைல் வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சதெல்லாம் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணாலே தாராளமா போதும். இதெல்லாம் நீங்க அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? அடுத்து லாஸ்டா இன்னும் ஒன்னே ஒன்று, வுட்டை வந்து எப்படி நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஃபைனலா பாருங்க,
பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். இங்க நம்ம வந்து உட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பழக்கமா வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதான் பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கு. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். நான் பாஸ்ட்ல வந்து வழக்கமா இதே மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் செய்யறது இல்ல. அப்போ நம்ம உட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஐ வுட் கெட் அப் இயர்லி அண்ட் வாட்ச் த சன்ரைஸ். நான் வந்து சீக்கிரமா எழுந்து வந்து சன்ரைஸ் பார்ப்பேன். இது வந்து உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல பழக்கமா இருந்திருக்கலாம். அதை நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க வுட்டை யூஸ் பண்ணலாம். வுட்டுக்கு பக்கத்துல பாருங்க V1 verb. இது வந்து phrasal verb. ஆனாலும் இது V1 verb தான். ஓகே. ஐ வுட் கெட் அப் இயர்லி அண்ட் வாட்ச் த சன்ரைஸ். அடுத்து பாருங்க, we would spend hours reading books in the library. நாங்க வந்து லைப்ரரியில வந்து அப்படியே நேர கணக்கா நாங்க வந்து புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எதுவுமே இப்ப இல்ல, பாஸ்ட்ல நீங்க செஞ்சிட்டு இருந்தா உங்களுக்கு வழக்கமா இருக்கிற ஒரு ஹேபிட்டை பத்தி பேசுறீங்க. we would spend hours reading book in the library. ஓகே. அடுத்து பாருங்க, we would have long conversations over coffee. நாங்க காஃபி குடிக்கும் போது ரொம்ப நாள் நாங்க வந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தம். we would have long conversations over coffee. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், மேபி உங்க காலேஜ் மேட்ஸா இருக்கலாம், உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதே மாதிரி. ஓகேவா? மேபி உங்க ஆஃபீஸ் மேட்ஸா கூட இருக்கலாம். ரொம்ப ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நீங்க செஞ்சுட்டு இருந்ததை பத்தி இப்ப பேசும்போது நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, எவ்ரி வீக்கெண்ட் we would go to the seaside and when we were young. எவ்ரி வீக்கெண்ட் we would go to the seaside when we were young. நாங்க சின்னதா இருக்கும்போது ஒவ்வொரு வீக்கெண்டும் நாங்க வந்து சீசைடுக்கு போவோம். எவ்ரி வீக்கெண்ட் we would யூஸ் பண்ணிருக்கோமா, சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல V1 verb யூஸ் பண்ணிருக்கோமா, எங்க போறோம், சீசைடுக்கு, டு த சீசைட் when we were young. நாங்க சின்னதா இருந்தப்போ. கிளியரா? இதே மாதிரி நம்ம பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லும் போது உட்டை பயன்படுத்தலாம். ஒரு சில பேருக்கு நம்ம இதே மாதிரியே குட்டும் யூஸ் பண்ணோமே அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்திருக்கலாம். எத்தனை பேருக்கு டவுட் வந்ததுன்னு தெரியல. அந்த டிஃபரன்ஸ் சொல்றேன், கொஞ்சம் மைல்டா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. குட்டை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஐ குட் பிளே த வீணா வென் ஐ வாஸ் யங். என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால நான் சின்னதா இருக்கும் போதெல்லாம் வீணை வந்து வாசிக்க முடிந்தது, இப்போதைக்கு என்னால முடியல. குட்டுக்கும் உட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, குட்டும் அதே மாதிரி பாஸ்ட்ல பாஸ்ட் பாசிபிலிட்டி பத்தி பேசும்போது குட்டை யூஸ் பண்ணுவோம். உட்டு வந்து பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸை பத்தி பேசும்போது உட்டு யூஸ் பண்றோம். இதுதான் ரெண்டுத்துக்குமான ஸ்லைட்டான டிஃபரன்ஸ். புரிஞ்சுக்க முடிஞ்சதா? பாஸ்ட்ல ஒருத்தவங்களால ஒரு சில விஷயங்களை செய்ய முடிந்தது, இப்போதைக்கு செய்ய முடியல, அப்ப நம்ம குட்டை யூஸ் பண்றோம். இது வந்து ஒருத்தவங்களுக்கு வழக்கமா இருக்கக்கூடிய ஹேபிட், இப்ப நம்ம உட்டை யூஸ் பண்றோம். கிளியரா? அவ்வளவுதான். இவ்வளோ யூசேஜஸ் இருக்கு உட்டுக்கு. இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சு யூஸ் பண்ணாலே நமக்கு தாராளமா இட்ஸ் எனஃப். ஓகேவா? எப்போதும் போலதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேலிஸ்ட். அதுவும் இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த யூசேஜ் ஆஃப் ஃபுட் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி நீங்க பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஒரு 4 months பேக் நம்ம யூசேஜ் ஆஃப் ஃபுட்ல ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் தமிழ்ல மீனிங் நான் கொடுத்துருப்பேன். அதை வேணாலும் நீங்க போய் பாருங்க. ஓகேவா? எப்போதும் போலதான் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேலிஸ்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் இங்கிலீஷ் சீக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி வைங்க. நிச்சயமா அவங்களுடைய ஃப்ளூயன்ஸுக்கு இது சப்போர்ட் பண்ணும். we will meet tomorrow. இன்னையோட நம்ம முக்கியமா இதான் பேசணும்னு நினைச்சேன், சாரி மறந்துட்டேன். இன்னையோட நம்ம எல்லா கிராமர் போர்ஷனையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம இந்த கிளாஸ்ல நான் Day 1ல சொன்ன மாதிரியே டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரொபோசிஷன்ஸ், மாடல் ஆக்சிலரிஸ், கன்ஜெக்ஷன்ஸ் 5 கிராமர் பார்ட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த கிராமர் பாட்டை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஒரு ஸ்டோரி சொல்ல முடியும், ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ண முடியும், ஒரு கான்வர்சேஷன் பேச முடியும். ஒரு 1/2 hour உங்களால ஸ்டேஜ்ல ஏறி கூட உங்களால இங்கிலீஷ் வந்து தப்பு இல்லாம பேச முடியும். இந்த கிராமர் போர்ஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே தாராளமா போதும். நாளைக்கு Day 29, Day 30, டே ஆஃப்டர் டுமாரோ, இந்த 2 நாளும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம படிச்சு வச்சுக்கிட்ட கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டோரி சொல்லி பார்க்க போறோம், பேராகிராஃப் ரைட்டிங், கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சு பார்க்க போறோம். ஜஸ்ட் நம்ம இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்ட கிராமர் பார்ட்டை வச்சு. அது நாளைக்கு 2மே நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணீங்க, நான் சொல்ல நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இது எல்லாத்துலயுமே கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். we will meet tomorrow.